லாங்குவேஜ் ஆஃப் ஹோமியோபதி, ஹோமியோபதி இன் மல்டி டைமென்ஷனல் பெர்ஸ்பெக்டிவ், பன்முக பார்வையில் ஹோமியோபதி. பாலிக்ரஸ் ரெமடிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெமடி லாக்கசிஸ். இது 20வது ரெமடி. இட் இஸ் அதர்வைஸ் கால்டு பூஸ்ட் மாஸ்டர். ஒரு முடிந்த அளவுக்கு ஒரு கம்ப்ளீட் பிக்சர் பார்ப்பதற்கு முயற்சி செய்வோம். இது ஒரு நேட்டிவ் அமெரிக்கன் ஸ்னேக். எல்லா ஸ்னேக் ரெமடி போல இது வந்து இட் அஃபெக்ட்ஸ் தி பிளட், நர்வஸ் சிஸ்டம், ஹார்ட் எல்லாமே இருக்கு. அதே போல ஃபர்ஸ்ட் வந்து இட் டீகம்போசஸ் பிளட் தான் இதனுடைய மையமான விஷயம். பாதிப்புகள் எல்லாமே இடது பக்கத்திலிருந்து வலது பக்கம் போகும். இட் அஃபெக்ட்ஸ் லெஃப்ட் சைடு அண்ட் இட் கோஸ் டு ரைட் சைடு. இதுதான் வந்து இந்த லாக்கசிஸினுடைய மிக முக்கியமானது. பொதுவாக வந்து இது பாதிச்சோன்னே they are very sensitive, especially cutaneous and vasomotor. அப்புறம் எக்ஸசிவ் சென்சிட்டிவ்னஸ் ஆஃப் தி சர்ஃபேஸ் வித் இன்டாலரன்ஸ் ஆஃப் டச் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன். தொட்டாவே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன், த்ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன், இடுப்பில் கன்ஸ்ட்ரக்ஷன், இது போல உடல் உறுப்பில் எந்த இடத்துலையும் கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கு விருப்பம் இருக்காம இருக்கும். அதனால இந்த லாக்கசிஸ்ங்கிறது இட் டீகம்போசஸ் பிளட் அண்ட் அஃபெக்ட்ஸ் தி ஹார்ட் அண்ட் சர்க்குலேஷன் அண்ட் நர்வஸ். இதுதான் இந்த ஓவரால் பிக்சர். அதாவது எப்படி லாக்கசிஸ் உடம்புல பாதிப்பு உள்ளாக்குது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க முடியும். இதனுடைய ஸ்பியர் ஆஃப் ஆக்ஷன் எடுத்து நம்ம இப்போ பார்ப்போம். நர்வஸ் சிஸ்டத்தில் பாதிக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி குட்டேனியஸ் அண்ட் வேசோமோட்டார், அப்புறம் சிம்பத்தட்டிக், நியூமோகாஸ்ட்ரிக், பிளட், ஹார்ட் சர்க்குலேஷன், ஃபீமேல் ஆர்கன்ஸ், அப்புறம் வெட்டக்ஸ். லெஃப்ட் சைடில் த்ரோட் அண்ட் ஓவரி, லெஃப்ட் தென் ரைட். லெஃப்டில் பாதிச்சு அப்புறம் ரைட்டுக்கு போகும். மொடாலிட்டி எடுத்துட்டிங்கன்னா ஒர்ஸ், ஸ்லீப் ஆர் ஆஃப்டர். தூங்கும்போது பாதிப்புக்குள்ளாகும், இல்லைன்னா தூங்கி எந்திரிச்ச பிறகு ஆன் வைக்கிங் உண்டாகும் மார்னிங். அப்புறம் ஹீட், இவங்களுக்கு வந்து வெயில் காலம் ஒத்துக்காது, சம்மர் ஒத்துக்காது, க்ளோஸ் ரூம் ஒத்துக்காது. சாலோவிங் டிஃபிகல்ட்டி, ஈவன் சலைவா கூட விழுங்கிறது கஷ்டமாக இருக்கும். அதாவது எம்டி சாலோவிங்னு சொல்லலாம். லிக்விட் வந்து கஷ்டப்படுவாங்க விழுங்கிறதுக்கு, ஆனால் சாலிட் ஃபுட் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்காது. ஸ்லைட்டஸ்ட் டச்சுக்கு சென்சிட்டிவாக இருப்பாங்க. ப்ரெஷர் ஆஃப் கிளாத் எஸ்பெஷலி அரவுண்ட் தி நெக், அப்புறம் இடுப்பு பகுதி. ரிட்டார்டட் டிஸ்சார்ஜஸ் இவங்களுக்கு வந்து மென்சஸ் வந்துருச்சுன்னா இவங்களுக்கு அம்லரேட் ஆகும், மென்சஸ் வராமலே இருந்துச்சுன்னா அக்ரவேட் ஆகும். அப்புறம் கிளைமேக்ஸ் பீரியட் வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும், மானோபாஸ் ஸ்டேஜ். ஆல்கஹால் பாதிப்புக்குள்ளாகும். பெட்டர் பை ஓப்பன் ஏர், ஃப்ரீ செக்ரீஷன், ஹார்ட் ப்ரெஷர் அமுலரேஷன், கோல்டு ட்ரிங்க்ஸ் அமுலரேஷன். பகுதி இருக்கு பாருங்க, அந்த பகுதி வந்து அவங்களுக்கு அமுலரேட் ஆகும், கண்டிஷன் வந்து அமுலரேட் ஆகும். அது பாத்திங் பார்ட்னு சொல்லுவாங்க அந்த இடம். லீடிங் சிம்டம்னு எடுத்துட்டிங்கன்னா ஷார்ப் டங், அதனால தான் நல்ல சிறந்த பேச்சாளர்களாக இருக்காங்க. நாக்கு வந்து ரொம்ப கூர்மையாக இருக்கும். அது போல் நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கும். சர்காஸ்டிக், அந்த நையாண்டி அதிகமாக செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. தே ஆர் வெரி பிரைட் அண்ட் சென்சோரியஸ், குற்றம் குறைகளை கண்டுக்கிட்டே இருப்பாங்க. ஜஸ்டிங், நகைச்சுவை அப்படியே இலை ஓடிக்கிட்டு இருக்கும். தே ஆர் வெரி என்டர்டெய்னர்ஸ். அவங்க இருக்கிற இடம் எப்பொழுதுமே கலகலன்னு இருக்கும், ஏன்னா அதிகமாக பேசிகிட்டு இருப்பாங்க. லொக்காசிட்டி அதிகமாக இருக்கும். ஆனால் பட் ரொம்ப டயர்டாயிருவாங்க. ஃபேசினேட்டிங், கற்பனை, மிகுதியான கற்பனைகள் இருக்கும். செரிஸ்மேட்டிக், கவர்ந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு தன்மை, வசீகர தன்மை அவங்களுக்கு. இவங்க வந்து மனிதாபிமானமற்ற, இன்னும் சொல்லப்போனா வந்து ரூத்லெஸ்ஸாக இருப்பாங்க. கொஞ்சம் கூட கருணையற்று இருப்பது, ரூத்லெஸ்ங்கிறது கருணையற்று இருக்கிறது. அப்புறம் ரிமோர்ஸ்லெஸ், இரக்கம் எதுவுமே இல்லாமல் இருப்பாங்க. ஓவர் ஆக்டிவ் மைண்ட், கிரேட் கமாண்ட் ஆஃப் லாங்குவேஜ், மொழி வளம் பிரமாதமாக, நல்ல பேச்சாளிகளாக இருப்பாங்க. தே வில் லேர்ன் ஃபாரின் லாங்குவேஜஸ் வெரி ஈஸிலி. வேற்று மொழிகளை எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய கற்றல் திறமை அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எல்லாத்தையும் சொல்லிடணும்னு நினைப்பாங்க. ஒரு சப்ஜெக்ட் விட்டு இன்னொரு சப்ஜெக்ட் அப்படியே மாறி மாறி போயிடுவாங்க. ஒரு வார்த்தை கிடைச்சா போதும், அந்த வார்த்தையினுடைய பின்புலத்திலிருந்து இன்னொரு சப்ஜெக்டுக்கு அப்படியே தாவி போகக்கூடிய ஒரு பக்குவம் இருக்கும். வாண்ட்ஸ் டு டாக் ஆல் த டைம், ஜம்ப்ஸ் ஃப்ரம் ஒன் ஐடியா டு அனதர். ஒன் வேர்ட் ஆஃபன் லீட்ஸ் டு அனதர் ஸ்டோரி. வார்த்தை ஜாலங்கள் ரொம்ப இருக்கும். வொக்காபுலரி பிரமாதமாக இருக்கும்.
அந்த ஃப்ரேசஸ்லாம் அற்புதமாக பயன்படுத்தக்கூடிய இருப்பாங்க. லவுடாக பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. லவுடாக பேசுறதுல சல்ஃபரும் இருக்கும். அதே போல வெலோடோனா, லாக்டசிஸ் மிக முக்கியமான மருந்துகள். இவங்க வந்து மிகைப்படுத்தி பேசக்கூடியவங்க. விவிட் இமேஜினேஷன் இருக்கும். இவங்க விவிட் எக்ஸ்பிரஷன் இருக்கும். அதாவது தான் என்ன நினைத்தாங்களோ ஒரு காட்சியாக அவங்களால பேச முடியும். ஒரு படம் பிடித்து காட்டி பேசக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளவங்களாக இருப்பாங்க. ஸ்ட்ராங் மைண்ட், எப்பொழுதும் ஒரு ஒப்பீனியன், அவங்களுக்குன்னு ஒரு சிந்தனை, ஒரு கருத்துக்கள் வச்சுதான் அவங்க பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. ஹார்ட் இருமாப்பு இருக்கும். அப்புறம் ஃபெனட்டிசம். ஃபெனட்டிசம்னா ஒரு கொள்கையில ரொம்ப உறுதியாக பிடிப்பாக இருக்கிறது, வெறிக்கொண்டு இருக்கிறது. அதுவும் குறிப்பாக ரிலிஜியஸ் ஃபெனட்டிசம் அதிகமாக இருக்கும். வெரி சஸ்பீசியஸ் அண்ட் ஜெலசி, பயங்கர சந்தேகம், பொறாமை காணப்படும். இது எல்லா அனிமல் கிங்டத்துக்கும் உண்டு. அதில் குறிப்பாக ரெப்டைலுக்கு ரொம்ப அதிகம். அதில் லாக்கசிஸ் புஷ்மாஸ்டருக்கு ரொம்ப அதிகம். ரொம்ப பேசினேட்டாக இருப்பாங்க. ஈவன் தே வில் கோ டு தி எக்ஸ்ட்ரீம். மாரலிஸ்டிக்காக இருப்பாங்க. லாக்கசிஸை வந்து ஒரு தவறுதலான ஒரு பார்வை இருக்குது. வெரி அட்ராக்டிவாக இருக்கிறதுனால அவங்க இம்மாரலாக இருப்பாங்கங்கிற ஒரு கருதுகோள் உண்டு. ஆனால் தே ஆர் வெரி மாரலிஸ்டிக். பியூரிட்டன் ஆர் மிலிட்டன்ட் ஆன் செக்ஸுவல் ஆர் ரிலீஜியஸ் இஷ்யூ. பாலியல் விஷயங்கள்லையும் வழிபாடு முறைகளிலையும், அதாவது மத வழிபாடு முறைகள்லையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. மிலிட்டண்ட்டாக இருப்பாங்க. ஒரு இராணுவத்தன்மையுடன் இருப்பாங்க. விட்டு கொடுக்காமல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பாங்க. வார்ம் பிளட்டட் பீப்புள். லீடிங் சிம்டம் எடுத்துட்டிங்கன்னா ஏற்கனவே சொன்னது தான், லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு போகிறது. அப்புறம் டூரிங் ஸ்லீப் அண்ட் ஆஃப்டர் ஸ்லீப் அக்ரவேஷன் இருக்கும். மார்னிங் ஆன் வேக்கிங். அப்புறம் லாங் ஸ்லீப் அக்ரவேஷன். வார்ம் வெதர் அக்ரவேஷன். சல்ட்ரி வெதர், புழுக்கமான ஒரு சீதோசன நிலை அவங்களுக்கு அதிகப்படுத்தும். டிஸ்சார்ஜஸ் எப்பொழுதுமே நல்லா இருக்கும். குறிப்பாக எஸ்பெஷலி மென்சஸ், பிஃபோர் மென்சஸ் அக்ரவேஷனாக இருக்கும். சர்க்குலரேட்டரி டிஸ்டர்பன்சஸ், பர்பிள் ப்ளூயிஷ் டிஸ்கலரேஷன் உண்டாகும். உடம்பெல்லாம் ப்ளூ கலராக உண்டாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சோக்கிங் ஃப்ரம் க்ளோத் அரவுண்ட் நெக். கழுத்தில் இந்த டை போடுறது, இறுக்கமான நெக்கு அணிகிறது, இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. அப்புறம் ஃப்ரம் ஸ்லைட்டஸ்ட் ப்ரெஷர் ஆர் டச் வந்து அக்ரவேட் பண்ணும். பாராக்சிமஸ் ஆஃப் ஸ்னீசிங், அப்படியே தும்மல், அடுக்கு தும்மல் வந்துக்கிட்டே இருக்கும், விட்டு விட்டு வரும். குறிப்பாக இன் ஹே ஃபீவர், எஸ்பெஷலி ஒர்ஸ் ஆஃப்டர் ஸ்லீப்பிங். தூங்கின பிறகு அதிகமாக காணப்படும். இதுதான் நம்ம லீடிங் சிம்டமாக பார்க்குறோம். இன்னும் குறிப்பிட்ட ஆர்கனில் இது எப்படி இருக்குங்கிறத பார்ப்பதற்கு முயற்சி பண்ணுவோம். ஹெட்டில் எடுத்துட்டிங்கன்னா வெர்டெக்ஸ் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதுவும் குறிப்பாக மேனோபாஸ் ஸ்டேஜில். ஹெவினஸ் இன் ஆக்சிபேட் மார்னிங்கில், குறிப்பாக ஆன் வேக்கிங். பல்சேட்டிங் டெம்பிள்ஸ் பிஃபோர் மென்சஸ். பெயின் ஃபோர்ஹெட் ஐஸ் அபோவ் எக்ஸ்டெண்டிங் டு நோஸ். அதாவது ஃபோர்ஹெட் தலையிலிருந்து நோஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும் பெயின். ஃபோட்டோஃபோபியா ஆன் வேக்கிங் இன் தி மார்னிங். விஷன் வந்து பிளாக் ஃப்ளிக்கரிங் கலர்ஸ் காணப்படும். இந்த ஃபேஸில் வந்து ஒரு வெயின், அதாவது டிஸ்டண்டட் நெட்ஸ் அஸ் இஃப் மார்பிள்டு, அப்படியே இந்த நெட்டு போல அந்த வெயின்ஸ்லாம் தெரிகிற அளவுக்கு இருக்கும். த்ரோட் பிரெட் கிரம்ஸ் சென்சேஷன் ஆஃப் ஹாக்கிங் அமுலரேஷன், அது செருமருது கொஞ்சம் நல்லா இருக்கும் அவங்களுக்கு. சோக்கிங் க்ளோத்திங் அக்ரவேஷன். ஃபார் ஃபாரின் பாடி சென்சேஷன் ஆஃப் swallowing does not amelioration. எக்ஸ்டர்னல் த்ரோட் எடுத்துட்டிங்கன்னா இந்த காலர் வந்து சும்மா சாதாரணமாக போட்டுறது கூட டூ டைட்டாக தெரியும் அவங்களுக்கு. கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் ரொம்ப நல்லதாக ஃபீல் பண்ணுவாங்க. ரெஸ்பிரேஷன் எடுத்துட்டிங்கன்னா டிஃபிகல்ட் ஆஃப்டர் எக்ஸஷன், சிட்டிங் பெண்ட் ஃபார்வர்டு அமுலரேஷன், முன்னாடி குனிஞ்சிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். செஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா கன்ஜெஷன் அதிகமாக இருக்கும், எஸ்பெஷலி இன் கிளைமேக்ஸ். பேக் பெயின் இருக்கும். டிசையர் டு யூரினேட் வித். அந்த டெயில் போன்ல இருக்கு பாருங்க, ஒரு ஷார்ப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். உட்காரும் போது ஏதோ அந்த இடத்துல ஷார்ப்பா தட்டிட்டு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். ஜென்ராலிட்டிஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ட்ராமாவுக்கு அப்புறம் அந்த பிளாக்னஸ் உண்டாது பார்த்தீங்களா, அதுக்கு இது முக்கியமான ஒரு மருந்து. கன்வல்ஷன், எப்லெப்டிக், அதுவும் டூரிங் ஸ்லீப். இல்லைன்னா ஆரா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யுட்ரஸ் டு த்ரோட். யுட்ரஸ்ல இருந்து த்ரோட் வரைக்கும் ஒரு வகையான ஆரா உள்ளுக்கு தெரியும், ஒரு உணர்வு தளம் தெரியும். பெயின் இன் ஹார்ட் ஃப்ரம், ஹார்ட்ல வர பெயின்னால ஃபெயிண்ட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஜென்ராலிட்டியில் இருக்கு. அவர்ஷன் எடுத்துட்டீங்கன்னா பிரெட், டுபாக்கோ, வார்ம் ஃபுட், இது எல்லாமே அவர்ஷன்.
டிசைர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பீர், பிக்கிள்ஸ், சோர், ஆல்கஹால், ஒயின் இதெல்லாம் டிசைர் இருக்கும். ஒர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கோல்டு ஃபுட், வார்ம் ஃபுட், மீட், ஃப்ரூட்ஸ், மில்க் இது எல்லாமே ஒர்ஸ் இருக்கும். பெட்டர் பை காஃபி, ஃப்ரூட் அண்ட் சோர் ஃப்ரூட் இதெல்லாம் அவங்களுக்கு இதமாக இருக்கும், அமலிரேட் பண்ணும் கண்டிஷன். அப்போ நம்ம லீடிங் சிம்டமும் பார்த்துட்டோம். இப்போ தீமேட்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லாக்கசிஸ் பார்க்க போகிறோம். லாக்கசிஸ் இது ஒரு சவுத் அமெரிக்கன் ஸ்னேக். மியாஸ்மெட்டிக் ரேஞ்சுன்னு எடுத்துட்டிங்கன்னா இது சிஃபிலிட்டிக் ரெமடி தான். ஆனால் சைக்காட்டிக் ஆஸ்பெக்டும் இதில் காணப்படும். ஏன்னா ஹைடிங் அதிகமாக இருக்கும், அதனால சைக்காட்டிக் ஆஸ்பெக்டும் உண்டு. ஸோ சைக்கோசிஃபிலிட்டிக், சிஃபிலிட்டிக் நேச்சர் தான் எக்ஸஸாக இருக்கும். தே ஹாவ் காம்படிட்டிவ்னஸ், அக்ரெசிவ்னஸ், அட்ராக்டிவ்னஸ், செக்ஸுவாலிட்டி லைக் ஆல் அதர் ஸ்னேக்ஸ். இது எல்லாமே இந்த லாக்கசிஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயங்கள். லாக்கசிஸ் வந்து எப்போ ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும்னா ஜெலசியிலிருந்து. பொறாமையில மிக முக்கியமான மருந்து எடுத்துட்டீங்கன்னா ஆப்பிஸ், லாக்கசிஸ், நக்ஸ்வாமிகா இதெல்லாம் ஜெலசிக்கான மிக முக்கியமான மருந்துகள். அதுல இவங்களுக்கு என்ன மாதிரி ஜெலசி வர ஆரம்பிக்குன்னு சொன்னா, தன்னுடைய ரைவலை, அதுவும் குறிப்பாக மானப்பா ஸ்டேஜில் தன்னுடைய ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணை விரும்புகிறாரு, ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது தான் இவங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். அதுவும் குறிப்பாக மேல் ஃபீமேல் ரிலேஷன்ஷிப்பில் ஆர் இன் த ஸ்பியர் ஆஃப் செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப். இதுதான் லாக்கசிஸ்னுடைய உண்டாகுவதற்கான ஃபவுண்டேஷன். அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தான் அட்ராக்டிவாக இருக்கணும், அன்அட்ராக்டிவாக இருக்க, இன்னும் கொஞ்சம் கவர்ச்சியாக இருந்தால் நம்மளுடைய கணவன் வேற ஒரு துணையை, பாலியல் துணையை தேட மாட்டாரு அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அட்ராக்டிவாக நகைகள் அதிகமாக போட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணி ரொம்ப பார்க்கறதுக்கே ஒரு நடிகைகளுடைய தோற்றத்தை உண்டாக்கி இருப்பதற்கு முயற்சி செய்வாங்க. இவங்களுக்கு ப்ராப்ளம் என்னன்னா, தான் வந்து எப்பொழுதுமே யங் பீப்புளோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்காங்க, எவ்வளோ கவர்ச்சியாக இருக்காங்க, அவங்களுடைய தோல் எவ்வளோ பிரமாதமாக இருக்கு பாருங்க, எனக்கு சுருக்கம் விழுந்துருச்சு பாருங்க, எனக்கு முடியெல்லாம் நரைச்சிருச்சு, கொஞ்சம் நான் வயதான தோற்றம் வந்துருச்சு. இந்த மாதிரியான வார்த்தைகள் அவங்களுக்கு அதிகமாக பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. எப்பொழுதுமே அந்த போட்டி உலகத்தில், அது குறிப்பாக ரிலேஷன்ஷிப், செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப், அதே போல் பல்வேறு காம்படிட்டிவ் வேர்ல்டில் ஒன் ஸ்டெப் அபவாக இருக்கணும்னு நினைப்பாங்க, ஹையரப்பாக இருக்கணும்னு நினைப்பாங்க. தான் தாழ்ந்து போகக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் அவங்களுடைய மிக முக்கியமானது. அதற்காக இவங்க கால்குலேட்டிவாக இருப்பாங்க, மேனிப்புலேட்டிவாக இருப்பாங்க. தன்னுடைய பேச்சுகள் எல்லாம் அது போலவே காணப்படும், செயலும் அது போல இருக்கும். இந்த பேச்சின் உடனாக அவங்க பேசுவது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் நகைச்சுவை, சர்காஸ்டிக், நையாண்டி இப்படி பேசுவதோட அதில் ஒரு வெனமஸாக பேசுவாங்க. இதுதான் அவங்களோட பேச்சில் இருக்கிற மிக முக்கியமான குவாலிட்டி. ஒரு வகையான விஷத்தன்மை உள்ளதாக பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு வாழ்க்கையில், போட்டி உறவுல தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னு வச்சுங்க, தான் ஹையரப்பா இல்லை, கொஞ்சம் அட்ராக்டிவா இல்லை, தான் நினைச்ச மாதிரி இல்லை, நம்மளோட மற்றவங்க நல்ல அட்ராக்டிவாகவும் ரொம்ப சார்மிங்காகவும் செரிஸ்மேட்டிக்காகவும் இருக்கிறாங்கன்ற சூழல்ல இவங்க வந்து தன்னுடைய செயல்பாடுகளை எல்லாம் சுருக்கி கொள்வாங்க. தன்னுடைய வேலை செய்கிற இடத்துலையோ மற்ற இடத்துல அப்படியே they will just shut down from their work. அதனால தான் பிஸ்னஸ் அவர்ஷன் டூவில் மிக முக்கியமான ஒரு மருந்தாக இருக்குது. அவர்ஷன் டூ பிஸ்னஸில் லாக்கசிஸ் மிக முக்கியமான மருந்து இருக்குது. அவங்களுடைய அந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் அவங்க தோல்வி அடைந்து விட்டாங்கன்னு சொன்னால், அவங்க அப்போது தான் ரிலீஜியஸ் அண்டு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் போக ஆரம்பிச்சிருவாங்க. அது வரைக்கும் அவங்க வந்து சாதாரண மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பில் தான் வாழ்வாங்க. ஆனால் ஒன்ஸ் அவங்க ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவங்க மாற்று வாழ்க்கை வேணும் இல்லையா, சர்வைவல் மெக்கானிசத்துக்காக தான் அவங்க ரிலீஜியஸாகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் போவாங்க. அப்போ அவங்க வந்து எப்படின்னா ஒரு பியூரிட்டனாக இருக்கணும்னு விரும்புவாங்க, மாரலிஸ்டிக்காக இருக்கணும்னு விரும்புவாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் தோல்வி பக்கத்தை சந்திச்சிட்டாங்க. குறிப்பாக கணவன் மனைவி உறவில் கணவன் வந்து வேற ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்கிறதுனால, இந்த மாதிரியான ஒரு உறவு நிலையை அவங்க வெறுத்து வந்ததுனால, அதனால வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சதுனால ரொம்ப புனிதவாதியாக இருப்பதற்கு முயற்சி செய்வாங்க. அதனாலதான் ஒரு ரூப்ரிக் இருக்கு, அவாய்ட்ஸ் கம்பெனி டு இண்டல்ஜ் ஆன் ஹர் ஃபேன்சி. இங்க அவங்களுக்கு ஃபேன்சிங்கிறதே ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு தான், ரிலீஜியஸ் வேர்ல்டு தான். அவாய்ட் தேர்
கம்பெனி டு இண்டல்ஜ் இன் ஃபேன்சி. ஒரு ரூபரிக் எடுத்துட்டீங்கன்னா அந்த ரூபரிக்கினுடைய அர்த்தம் ஆம்பிகுவஸா இருந்துச்சுன்னா அதனுடைய அந்த மருந்தினுடைய மெயின் தீம் என்னவா இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து அந்த ஆம்பிகுவஸ் வேர்டுக்கான அர்த்தத்தை கண்டுபிடிப்பது மிக முக்கியமானதாக இருக்கும். தே லைக் நேச்சர், ஏன்னா ஸ்னேக்குக்கு நேச்சர் ரொம்ப பிடிக்கும். தே லைக் த பியூட்டி ஆஃப் நேச்சர். அப்புறம் அம்யூஸ்மெண்ட், கேளிக்கைகள் ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய ஸ்பீச் வந்து வெரி மேக்னெட்டிக், அப்படியே காந்தம் போல ஈர்க்கக்கூடிய ஒரு பேச்சு திறன் உள்ளவங்களாக இருப்பாங்க. அதனால இவங்க என்னன்னா குறிப்பாக சினிமா நடிகைகளாக இருக்க முடியும். அதே போல அட்வர்டைசிங் ஏரியால மிக முக்கியமானவர்களாக இருப்பாங்க. ஏன்னா அட்வர்டைசிங்கிறதே என்னது, உங்க பேச்சின் மூலமாக காட்சியின் மூலமாக காட்டி ஒரு நிமிஷத்துல தான் என்ன நினைக்கிறோமோ, என்ன பொருளை விற்கணும்னு நினைக்கிறோமோ அந்த கன்சியூமரை அட்ராக்ட் பண்ணி அவங்கள ஒரு ஆளாக கட்டமைப்பது தான் அட்வர்டைஸ்மெண்ட்டோட முக்கியம். அந்த திறன் இவங்களுக்கு பேச்சிலையும் இருக்கு, இவங்களோட அட்ராக்டிவ் ஸ்பீச்சில் இருக்கிறதுனால இவங்க வந்து ஒரு டைரக்டராகவும் இருக்கலாம், அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி நடத்தலாம், அதே போல நடிகர்களாகவும் இருக்க முடியும், ஒரு நல்ல போட்டியாளர்களாக இருப்பாங்க. இவங்களுடைய சிந்தனை திறன் அதிகமாகவும் இருப்பதனால, ஒரு இமேஜினேஷன் ஆட்டசி அதிகமாக இருப்பதனால கிரியேட்டிவ் ஒர்க்கில் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீல்டில் வந்து இவங்க சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. என்டர்டைன்மெண்ட் ஃபீல்டு இருக்கு பாருங்க, அதில் இவங்க முக்கியமாக இருக்கலாம், முக்கியமான பங்கு வகிக்க முடியும். மாடலிங் அதுலேயும் இவங்க முக்கியமான ஆளுகளாக திகழ முடியும். இதுதான் லேக்கசிஸ்னுடைய ஒரு வரைபடம், முக்கியமான வரைபடம். அப்போ இவங்களோட ஃபீல்டு என்னவா இருக்குன்னா அட்ராக்டிவ், அதுதான் ரொம்ப முக்கியம். இது எல்லா ஸ்னேக்குக்கு உண்டு. லேக்கசிஸ் எப்படி அட்ராக்டிவா இருக்கிறதுங்கிறது தான் நாம கேசஸ் மூலமாக நம்ம பார்ப்பதற்கு முயற்சி பண்ணோம். இப்போ ரூப்ரிக்ஸ் பார்ப்போம். ஜெலசி வித் லோகாசிட்டி. லோகாசிட்டி சேஞ்சிங் குயிக்லி ஃப்ரம் ஒன் சப்ஜெக்ட் டு அனதர். லோகாசிட்டி வித் ஜஸ்டிங், மாக்கிங் சர்காசிசம், மாக்கிங் ரெடிகூல் பேஷன் டு, ஜஸ்டிங் ஃபன் ஆஃப் சம்படி மேக்கிங், அடுத்தவங்களை கேலி கிண்டல் பண்ணுவது, அம்யூஸ்மெண்ட் டிசைர் ஃபார். இது வெல் நோன் ரெமடி. இது வந்து ஹார்ட் ரெமடி கூட. ஃப்ளஷஸ் ஆஃப் ஹார்ட் இருக்கும், ஃபாலோட் பை ஸ்வெட்டிங். They cannot tolerate tight clothes around the neck. As is common to snake, always fear to be strangulated and choked. அதாவது கழுத்து நெரிக்கப்படுவதாகவும் கழுத்து வந்து சோக்கார மாதிரியான ஒரு உணர்வு இவங்களுக்கு காணப்படும். அக்ரவேஷன் ஃப்ரம் சன், words after sleep, aversion to business, avoids company and indulge in her fancy, religious affection, doubtful soul's welfare. அப்புறம் பேசும்போது டங் வந்து ப்ரொட்ரூட் ஆகிட்டே இருக்கும். டங் ப்ரொட்ரூடட் ரேபிட்லி டார்ட்டிங் இன் அண்ட் அவுட் லைக் எ ஸ்னேக். நாக்குப்பிடி அப்படி வந்துட்டு. இதெல்லாம் ஒரு ஸ்னேக்குக்கான ஒரு வரைபடம். இப்போ நம்ம நேரடியாக கேசஸ் போவோம். நான் இதை சொல்வதன் மூலமாக உங்களுக்கு லேக்கசிஸ் உடைய தீம் நல்லா தெரிய வரும். த்ரோம்போசிஸ், இவருக்கு இடது பக்கத்தில் காலில் வந்து த்ரோம்போசிஸ் ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் நடந்தது. இவரால் நடக்க முடியல, வேதனை அதிகம், என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இவரை வந்து நெய்வேலியிலிருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வைக்கும் போதே அவர் வந்து இந்த மருந்து தான் அப்படின்னு சொல்கிறாரு, காலி செல்ஃப் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவர் ஹோமியோபதி படித்தவர், ஒரு இன்ஜினியர். நான் அவரை கேஸில் எடுத்த போது காலி செல்ஃப் வருது, ஆனால் நான் காலி செல்ஃப் கொடுக்கல. ஏன்னா பேத்தாலஜி என்னன்னா ட்ராமா, பேத்தாலஜியில் த்ரோம்போசிஸில் காலி செல்ஃப் இல்லை. அதனால் அதில் இருக்கிற ரெமடியெல்லாம் பார்த்தேன். ட்ராமா, லெஃப்ட் சைடட் த்ரோம்போசிஸ், மூணையும் கவர் பண்ணுற மருந்து வந்து லேக்கசிஸ். லேக்கசிஸ் கொடுத்து தான் சரியாச்சு. ஆனால் கிட்டத்தட்ட 11 மாதம் எடுத்தது. கம்ப்ளீட்டாக அவர் சரியாகுவதற்கு 11 மாதங்கள் ஆச்சு. ரிப்பீட்டட் டோசஸ் லேக்கசிஸ் கொடுத்துருக்கேன், நல்லா இருக்கு. அடுத்து இன்னொரு கேஸ். இது வந்து லெஃப்ட் ஆர்மில் அவருக்கு த்ரோம்போசிஸ் உண்டாகி ஆப்ரேட் பண்ணி திருப்பி அதே மாதிரி பாதிப்பு உண்டாயிருச்சு. அவர் பெயின் தாங்க முடியல, எதுவும் செய்ய முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டார். அவர் வரும்போது ஏற்கனவே எனக்கு அனுபவம் இருந்ததுனால, இந்த மாதிரி கேஸ் பார்த்த அனுபவம் இருந்ததுனால லெஃப்ட் சைட் த்ரோம்போசிஸ் இதை மட்டும் வச்சுட்டு வெறும் லேக்கசிஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக சரியாயிட்டார். அவர் 2 தடவை தான் வந்தார், 2 டோஸ் தான் கொடுத்துருக்கேன். கம்ப்ளீட்டாக சரியாகி இன்னைக்கு வரைக்கும் அவர் நல்லா இருக்காரு. 3 வருடம் 4 வருடம் ஆயிடுச்சு. அடுத்து ஃபீவர். இந்த ஃபீவர் கேஸ் வந்து குறிப்பாக லேக்கசிஸ் அடிக்கடி பயன்படுத்தப்பட்ட கேஸ். அது என்னோட பொண்ணு தான். அவங்களுக்கு சளி தொல்லை அதிகமாயிரும், மூச்சில் அடைச்சிக்கும்.
நைட்டு படுக்க முடியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா வாயிலிருந்து நுர தள்ளுற மாதிரி வரும். இது வந்து சின்ன வயசுலேருந்து இருக்குது. அவங்களுக்கு ஜோசியத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 20 வயசு வரைக்கும் இந்த சளி தொல்லை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இதை பார்த்துட்டு இவங்க காய்ச்சல் வர நேரத்திலலாம் என்ன உனக்கு ப்ராப்ளமா அப்படின்னு கேட்பேன். ஒரு மாதிரி பேச்சு வந்து வளமைக்கு மாறாக அதிகமாக பேச ஆரம்பிப்பாங்க காய்ச்சல் நேரத்தில். ஒரு இமேஜினேஷன் அதிகமாக இருக்கும் அந்த பேச்சில். என்ன பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டேன்னா, என்னைய பார்க் கூட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. நான் பார்க் கூட்டு போய் அங்கே விளையாடணும்னா அப்படியே காய்ச்சல் குறைய ஆரம்பிக்கும். வீட்டுக்கு வந்தோன்னா அதிகமாகிடும். நான் லாக்டோசிஸ் மட்டும் தான் கொடுப்பேன். ஒவ்வொரு தடையும் லாக்டோசிஸ் கொடுப்பேன். அப்படியே காய்ச்சல் சரியாகும், சளி தொல்லை சரியாகும். இப்படியே பல மாதங்கள், கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதங்கள் கடந்துச்சு. அப்படியே படிப்படியாக இந்த காய்ச்சல் ஃப்ரீக்வெண்ட்டாக வர்றது அப்படியே குறைய 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 நல்லாகி வந்தாங்க. கடைசியில் அவங்க ஒரு நாள் இதே மாதிரி இதே சிம்டத்தை தான் சொன்னாங்க. நான் லாக்டோசிஸ் கொடுத்தேன். அந்த காய்ச்சல் அப்போ விளையாடவும் செய்வாங்க. அப்போ லாக்டோசிஸ் வேலை செய்யலை. ஏன் வேலை செய்யலைன்னு எனக்கும் தெரியல. அவங்ககிட்ட குறிப்பாக என்னம்மா பண்ணுது அப்படின்னு கேட்டேன்னா, நான் ஒரு குழியில் விழுந்துட்டேன்னா எல்லாரும் தூக்குனாங்க, தூக்க முடியல. அப்போ யானை வந்துச்சு, யானை தூக்க முயற்சி பண்ணுச்சு, ஆனால் முடியல. யானைன்னா என்னப்பா அப்படின்னு கேட்டேன். அம்மா தான் வந்து தும்பிக்கையை நீட்டி தூக்குனாங்க அப்படின்னு அவங்க நினைவில் இருக்கும் போதே கனவு மாதிரி பேசுகிறாங்க. அப்போ ட்ரீம் ஆஃப் பிட் அப்படின்றத எடுத்து அதில் பார்த்தீங்கன்னா எலாப்ஸ் இருந்தது. அதுவும் ஒரு ஸ்னேக் ரெமடி. அதை கொடுத்து தான் சரியாச்சு. ஒரு ஃபீவர் கேஸ், இவங்களுக்கு வந்து த்ரோட்டில் பெயின். இந்த த்ரோட்டு பெயின் வந்தாவே நம்ம லாக்டோசிஸ் நினைக்கலாம். லாக்டோசிஸும் பெல்லோடோனாவும் என்ன மாதிரி இருக்குன்னு கேட்பேன் நான். சார், எச்சு கூட முழுங்க முடியல. தண்ணி குடிக்க முடியுதானா? தண்ணி குடிக்கிறது வலிக்குது சார், ஆனால் எச்சு முழுங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்காது. சாப்பிடும் போது ஒன்றுமே இல்லை. பார்த்தீங்களா? இதுதான் வந்து ஒரு வித்தியாசமான அன்காமன் சிம்டம். அப்போ ஃபீவர், swallowing difficult, எஸ்பெஷலி சலைவா, அப்புறம் லிக்விட் ட்ரிங்க்ஸ். என்ன மருந்தாக இருக்கும்? லாக்டோசிஸாக தான் இருக்கும். லாக்டோசிஸ் 30 கொடுத்தா சரியாயிடுச்சு. ஃபீவரும் உடனே குறைஞ்சிருச்சு. இன்னொரு கேஸ் வந்து பேசவே முடியல, தொண்டை ரொம்ப கட்டியிருக்கு. என்ன உங்களுக்கு ப்ராப்ளம்னு சொன்னோன்னே, சார் வெறும் லிக்விட் ஆகாரமாக சாப்பிட்டுட்டு இருக்கேன், கட்டியான ஆகாரம் உள்ளுக்கே போக மாட்டேங்குது, எச்சு முழுக்கவும் கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக வேதனையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என்ன எதனால ப்ராப்ளம் அப்படின்னா, சார் தெரியாதனமாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், அது நல்ல சரியான வின்டர் நேரம் சாப்பிட்டேன், பிடிச்சிக்கிச்சு. பார்த்தீங்களா? அது பிடிச்சிச்சின்னு கையை காட்டுறாரு. இது என்ன மருந்தாக இருக்க முடியும்? லாக்டோசிஸாக தான் இருக்க முடியும். அப்போ நம்ம படித்த அந்த கீ நோட்லாம் படித்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். கன்ஸ்ட்ரிக்ஷன், சோக்கிங், த்ரோட்டு, லிக்விட் ஃபுட் அமுலரேஷன், சாலிட் ஃபுட் வந்து அக்ரவேஷன், அப்புறம் சலைவா ஸ்வாலோயிங் டிஃபிகல்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லாக்டோசிஸினுடைய வரைபடம் கிடைச்சதுனால லாக்டோசிஸ் கொடுத்து சரி பண்ணேன். இது 30 தான் கொடுத்துருங்க. அப்புறம் இன்னொரு அம்மாவுக்கு வந்து பீரியடுக்கு முன்னாடி பிரஸ்ட் வந்து வீக்கமாயிரும், வலி அதிகமாயிரும். இது மென்சஸ் வந்துருச்சுன்னா உடனே அதை ஸ்பாட் பட்டாவே போதும், அடுத்த நிமிஷமே வந்து வலி குறைய ஆரம்பிச்சு. இப்போ பிஃபோர் மென்சஸ் அக்ரவேஷன்னாவே என்னென்ன மருந்துகள் இருக்கு? லாக்டோசிஸ், ஜிங்கம், இதெல்லாம் இருக்கு. இந்த அம்மாவோட கேரக்டர் கேட்டேன், உங்களோட கேரக்டர் எப்படின்னா, அவங்க வந்து சார் நார்மல் தான் சார் அப்படின்னாங்க. எனக்கு லாக்டோசிஸ்ன்னு முடிவு பண்ணிட்டேன் இந்த அம்மாவுடைய கேரக்டர்லாம் பார்த்துட்டு. ஏன்னா கொஞ்சம் ஒரு அட்ராக்டிவாக இருந்தாங்க. அதனால அவங்ககிட்ட கேட்டேன், எப்படி நீங்கள் ஸ்கூலில் காலேஜெல்லாம் எப்படி அப்படின்னா, சார் நான் வந்து நல்ல ஆரேட்டர் சார், ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருப்பேன், எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வரணும்னு நினைப்பேன், இது என்னுடைய பண்பு சார் அப்படின்னாங்க. என்ன சப்ஜெக்ட் நல்லா வரும்னா மேக்ஸ் வரும்னா. வேற ஒன்றுமே யோசிக்கல, லாக்டோசிஸ் தான் கொடுத்தேன். ஏன்னா ஆட் ஃபார் மேத்தமெட்டிக்ஸில் இருக்குது, காம்படேட்டிவ்னஸ் இருக்குது, ஜெலசி இருக்குது, அப்பர் ஹேண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறது, இது எல்லாமே லாக்டோசிஸ்னுடைய வரைபடம். அதனால் லாக்டோசிஸ் தான் கொடுத்தேன். 30 கொடுத்தேன். ஒரு 2 டோஸ் தான் கொடுத்துருப்பேன் மொத்தமே. அவங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த கம்ப்ளைண்ட்டே வரல. இன்னொரு லேடி, இவங்களுக்கு வந்து 42 இயர்ஸ், லெஃப்ட் ஓவரியில் வந்து டியூமர். ஹஸ்பண்ட் வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருப்பதாக சந்தேகம். அதுக்காக அடிக்கடி இந்த செல்லை பார்க்கறது, அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வர்றது, இது எல்லாமே இருக்கும். இதுதான் அவங்களுடைய லைஃப் சுச்சுவேஷனில் இருக்கிற ப்ராப்ளம். அதனால் அவங்க கொடுத்த நான் மருந்து லாக்டோசிஸ். ஏன்னா ஓவரி டியூமர் இன் ஓவரிங்கிறது, அது குறிப்பாக லெஃப்ட் சைடில் லாக்டோசிஸ் ஒரு முக்கியமான மருந்து. இந்த மெனோபாஸ் ஸ்டேஜ், நான் கிட்டத்தட்ட 42 ஆயிடுச்சு, அவங்க ஹஸ்பண்ட் வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வச்சிருக்காருன்னு சந்தேகப்படுவது,
அதுக்காக வீட்டில் சண்டை வர்றது இதெல்லாம் வச்சு நான் உங்களுக்கு லாக்டோசிஸ் தான் கொடுத்தேன். அந்த டியூமர் வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்தபோது இல்லை. அப்புறம் இன்னொரு கேஸ், இவங்களுக்கு வந்து லேடி 38 வயசு, ஹெவினஸ் இன் த ஆக்சிபிட். அது குறிப்பாக காலையில் எழுந்திரிச்சோன்னே ஆஃப்டர் ஸ்லீப் ஆன் வேக்கிங் ஹெவினஸ் இன் த ஆக்சிபிட். அற்புதமான மருந்து லாக்டோசிஸ். அப்புறம் வேற என்ன செய்யும் அப்படின்னு கேட்டபோது மென்சஸ்க்கு முன்னாடி விண்ணுன்னு தெரியும். விண்ணுன்னா என்னது? பல்சேட்டிங் பிஃபோர் மென்சஸ். இது ஒரு கீ நோட்டு தான். அதனால உங்களுக்கு லாக்டோசிஸ் தான் கொடுத்து சரி பண்ணும். லாக்டோசிஸ் 6 தான் கொடுத்தேன். ஏன்னா இந்த ஹெட் ஏக் இந்த மாதிரி விஷயங்கள் வீசிங்கெல்லாம் லாக்டோசிஸ் 6 கொடுத்தீங்கன்னா மிக சரியாக இருக்க முடியும். அப்புறம் இன்னொரு கேஸ், நான் சேலத்தில் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க, அங்கே அவரோட ஹஸ்பண்ட் வந்து ஹோமியோபதி தெரிஞ்சவங்க, அதனால் அவர்கிட்ட பேசுறதுக்கு அடிக்கடி போவேன். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த அம்மா வீட்டுக்குள்ளே ஆட்டோவில் இருந்து இறங்கி அப்படியே ஓடினாங்க. என்ன சார் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டேன். இல்லை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வராங்க, அங்கே ஹோமியோபதி டாக்டர்கிட்ட வீசிங்காக போயிட்டு வராங்க அப்படின்னு சொன்னாங்க. சார் என்ன ரொம்ப கஷ்டத்தில் போகிறாங்க போல இருக்கு, நம்ம பார்க்கலாமா சார் அப்படின்னா, இருங்க நான் அவங்கள பற்றி ஹோல் ஹிஸ்ட்ரி சொல்கிறேன் அப்படின்னாரு. சார் ஹோல் ஹிஸ்ட்ரிலாம் சொல்ல வேண்டாம், இது அக்யூட் மேனிஃபெஸ்டேஷன், டக்குன்னு போனால் தெரிஞ்சிடும். இல்லை சார் இது கிரானிக் கேஸ் அப்படின்னா, இருக்கட்டும் சார் வரங்க உள்ளுக்கு போகணுன்னா அங்கே பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்து இப்படி கட்டில் மேலே இப்படி வச்சு படுத்துருக்காங்க. என்னங்க அப்படின்னு கேட்டேன். பார்த்தோன்னா அவங்க சொன்னாங்க, மூச்சு இழைக்குது பயமாக இருக்கு அப்படின்னா. மூச்சு இழைக்குது பயமாக இருக்கு அப்படின்னா. எதனால வந்து சும்மா அப்படின்னா, எங்கள் பேரன் பேத்திலாம் ஃபாரின்லேருந்து வந்தாங்க, அவங்க எங்களுக்கு 100 வீடு இருக்காது சுத்தப்படுத்துறதுக்காக பெயிண்டரை கூப்பிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணேன், அது எனக்கு ஒத்துக்கலை அப்படின்னு. டெலூஷன் இன்ஜூர்ட் பை சரௌண்டிங்ஸ், டெலூஷன் இன்ஜூர்ட் பை சரௌண்டிங்ஸ் அப்படிங்கிற ரூப்ரிக் போட்டேன். பெண்டிங் ஃபார்வர்ட் அம்லரேஷன், ஃபியர் ஆஃப் சஃபகேஷன் 3 மருந்தும் லாக்டோசிஸ் இண்டிகேட் பண்ணுது. அவருக்கு லாக்டோசிஸ் 6 தான் கொடுத்தேன். அவர் டாக்டர்கிட்ட கேட்டேன், நான் 200க்கு மேலே நான் தரமாட்டேன், லாக்டோசிஸ்லாம் லோயர் பொட்டன்சியில் தரமாட்டேன்னு சொன்னார். நான் வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்து லாக்டோசிஸ் 6 கொடுத்தேன். லாக்டோசிஸ் எடுத்ததுலேருந்து அந்த அம்மா ரொம்ப முன்னேற்றங்கள் அடைஞ்சு நல்லா இருக்காங்க. என்னை பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க, அன்னைக்கு மருந்து கொடுத்ததாங்க நல்லா இருக்கேன், நான் எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஒரு எபிலெப்டிக் கேஸ். இந்த எபிலெப்டிக் கேஸ் எப்படின்னா, கரெக்டாக ஸ்லீப் அப்போ அவருக்கு எபிலெப்டிக் வரும். லவ் ஃபெயிலியர் ஒன்று இருக்குது லைஃப் சுச்சுவேஷனில், அதே போல் எக்ஸஸ் மாஸ்டர்பேஷன் மேல் பேஷண்ட். அதனால் இவருக்கு வந்து லாக்டோசிஸ் கொடுத்தேன். லாக்டோசிஸ் கொடுத்து ஒரு தொடர்ந்து கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து ட்ரக்ஸில் இருந்தார், அலோபதிக் ட்ரக்ஸில். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி சரி பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. 9 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ வந்து ஹீ இஸ் ஃப்ரீ ஃப்ரம் எபிலெப்டிக் அட்டாக். இப்போ இன்னொரு கேஸ் வந்து செல்லுலைட்டிஸ், டயாபெட்டிக் செல்லுலைட்டிஸ். அவர் இடது பக்கத்தில் இருக்குன்னு சொன்னார். பேசிகிட்டு இருக்கும்போது அப்படி நாக்கு அப்படி பண்ணிட்டு இருந்தார். வேறு எதுவுமே யோசிக்கலை, லாக்டோசிஸ் கொடுத்தேன். அவருக்கு அந்த உடனே எப்பயுமே இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா உடனே இன்சுலின் போடுவார், ஹாஸ்பிட்டலில் போய் இருக்கணும்னு நினைப்பார், அதை வூண்டெல்லாம் க்ளீன் பண்ணி ரொம்ப சுத்தமாக பக்குவமாக இருப்பார். இந்த தடவை எதுவுமே பண்ணலை, சீக்கிரமாக சரியாயிடுச்சு. ஏன்னா இந்த கீ நோட்டு வந்து அவ்வளோ முக்கியமானது. இந்த அன்காமன் ஸ்டேஜ் பெக்யூலியர் சிம்டத்தை நம்ம பார்த்து தர்றது நல்ல சக்ஸஸ் கிடைக்கும். அப்புறம் இன்னொரு லேடி ரைட் சைடில் இயர் டிஸ்சார்ஜ். என்னம்மானா இங்கே அரிக்கும், அதனால நான் என்ன பண்ணேன், கோழி இறக வச்சு இப்படியே செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா. அதனால தான் சார் இப்படி ஆயிடுச்சு, எனக்கு உள்ளுக்கு இருந்த டிஸ்சார்ஜ் வருது அப்படின்னாங்க. இது என்னது? டெலூஷன் சஃபர்ட் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ஹர் ஓன் மிஸ்கான்டக்ட். லேடி அவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா நகை அதிகமாக போட்டிருந்தாங்க, காதெல்லாம் கிட்டத்தட்ட 3-4 நகை போட்டிருந்தாங்க, கழுத்துலையும் போட்டிருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டேன், நகை அதிகமாக போட, தூங்கும் போது கூட போட்டுட்டு தான் சார் தூங்குவா அப்படின்னாங்க. லாக்டோசிஸ் தான். ரைட் சைடாக இருந்தாலும் அது வேலை செய்யுது. ஏன்னா இவங்க மெக்கானிக்கலாக இன்ஜூர் பண்ணியிருக்காங்க. அதனால் லாக்டோசிஸ் 30 கொடுத்து அவங்க காது வலி சரியாக இருக்குது, அந்த டிஸ்சார்ஜ் சரியாக இருக்குது. இப்பயும் இடையில காது வலினா வருவாங்க, லாக்டோசிஸ் தான் கொடுப்போம், உடனே நின்றுடும். தேங்க்யூ.